Hi, welcome to Ranak Mounith vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆனியன் பக்கோடா செய்ய போறோம். அது எப்படி பண்ணலாம் என்ன நான் 5 வெங்காயம் கட் பண்ணி கழுவி வெச்சிக்கிறேன். கழுவி வெச்சிட்டு அது நான் மிக்ஸில கட் பண்ணிக்கிறேன். நான் வெங்காயம் கழுவிட்டு அதில் போட்டு தான் நான் கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணும்போது நான் 2 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு கையளவு, பூண்டு ஒரு கையளவு சேர்த்துக்கினேன். அதுவும் அதில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கினேன். கிரைண்ட் பண்ணிட்டு அரிசி மாவு, கடல மாவு, உப்பு 3மே சேர்த்துக்கின்னு தண்ணி லைட்டாக சளிச்சிக்கின்னு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், அரிசி மாவு ஃபஸ்ட்டு வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் நான் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா கையோட நல்லா மசிச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்து தண்ணி வெளியில் வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி மாவு கடல மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கம்மியாக சேர்த்துக்கோங்க, கடல மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் தண்ணி பாருங்கள், நான் லைட்டாக தான் சளிச்சிக்கிறேன். அதுவே கரெக்டாக இருந்தது தண்ணி. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நான் அதில் எந்த மசாலும் நான் சேர்க்கலை. அந்த மசாலையே